ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு புது டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தடில். இப்போ அதோட ஒரு டீசர் தான் போயிட்டுருக்கு. கண்டினியூவாக இதை நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான கிளாத் 2 மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபுல் லென்த் 15, 5.5, 36 பாடி, எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுருக்கேன். ஷோல்டர் ஒரு 6 இன்ச்சு, நெக் லென்த் 9, கீழே 2.25, மேலே 2.5 நெக்கு. சேம் அப்படியே அந்த கேன்வாஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மேலே 2.5, கீழே 2.25 கோடு போட்டு நீங்கள் நெக்குக்குள்ள அந்த லைனிங்கில் என்ன பண்ணீங்களோ சேம் அதையே பண்ணிவிடுங்க. இது கட் பண்ணி ஒரு சில பேர் பண்ணுவாங்க, பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம், அது டைம் வேஸ்ட். நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங்கும், சில்க் காட்டன் கிளாத்தையும் லைனிங்கும் நீங்கள் ஒன்றா அட்டாச் பண்ணி நீங்கள் அப்படியே அடிச்சு திருப்பலாம். ரொம்ப சிம்பிள்ஸ், ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த டிசைன் நம்ம ரெடி பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வேலை பண்ண மட்டும் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம சிம்பிளாக தான், ரொம்ப அதிகமாக காஸ்ட் போட தேவை. ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் கஸ்டமர் தைக்கும்போது அவ்வளோதான், அயர்ன் பண்ணியாச்சு. ஒரு 1/4 இன்ச் அப்படி சைடில் பிடிச்சிக்கங்க. இது த்ரெட்டு பைப், இது கிளாத் பைப்பிங். இந்தளவுக்கு ஒரு சின்னதாக மடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் விட கம்மியாக வெளியே தெரிகிற மாதிரி மடித்து அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்ச்சு அந்தளவுக்கு வெட்டிங்க. அப்படியே 2 மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே அந்த பிசர் மட்டும் அப்படியே உள்ளே மடித்து நம்ம தைக்கணும். அதுக்கு முன்னாடி மார்க் போட்டுக்கலாம். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் போட்டுக்கிறோம். சென்ட்ரு ஒரு மார்க் போட்டுக்கங்க. இதே மாதிரி அது ஆப்போசிட் சைடும் அடிச்சுக்கலாம், மாற்றி மாற்றி. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக வச்சுடுவோம். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு 2 லேயர் மட்டும் வச்சுட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பேன். சரி, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் அது ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும் ஒரு சில டிசைன்லாம். ஒரு சில டிசைனிங் கூட அந்த பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டரில் நீட்டாக அடிச்சிருப்பிடலாம். இந்த மாதிரி ரெண்டும் அட்டாச் பண்ணி வச்சிட்டேன். லைனிங் அண்டு மெயின் கிளாத். சென்டரில் கரெக்டாக மார்க் போட்டுக்கங்க. சென்டர் மார்க் போட்டு சென்டர் வச்சு கரெக்டாக நீங்கள் அடிக்கணும். சென்டர் மாறக்கூடாது, கண்டிப்பாக மாறிடக்கூடாது. சென்டர் மாறிச்சுன்னா ஷோல்டர் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அவ்வளோ அந்த மாதிரி அடிச்சிடுங்க. தையல் போட்டுருங்க. சுற்றியும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. மறுபடியும் அவுட்டர்லேயும் ஃபினிஷ் பண்ணிட்டா முடிஞ்சது மேட்ரு. கரெக்டாக சென்டர் வச்சுக்கங்க. சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சதுண்ணா வேலை. ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். மினிமம் ஒரு 350 நீங்கள் பண்ணலாம். ஐ மீன் ஒரு வில்லேஜ் அவுட்ரு ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்ல உங்கள் கடை சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு 400 ருபீஸ் நீங்கள் பண்ணலாம். சரியான ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.